இன்னைக்கு நான் தான் குக்கிங் வீடியோ பண்ண போறேன். பாப்பா நல்லா தூங்குறாங்க. ஸோ அவங்க தூங்கட்டும். நம்ம எல்லா குக்கிங் வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்பாவை போய் பார்க்கலாம். மாமா இருக்காங்க. ஸோ மாமா வந்து பாப்பாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. எங்க குக் அக்கா இன்னைக்கு வரலன்னு சொன்னதோடி மாமா இருந்துட்டு இன்னொரு குக் அக்கா அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ நான் தான் மாமா நான் நல்லா சமைப்பேன் மாமா. நான் ஆக்சுவலாக மேரேஜுக்கு அப்புறமேட்டு நான் இன்னும் சமைக்கவே இல்லை. மாமா கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் கேட்டு நான் சமைக்கிறேன். இன்னைக்கு மார்னிங்லேருந்து நாங்கள் என்னென்ன சாப்பிட்றோங்கிறத நான் வந்து டே ஃபுல்லாக நான் எடுத்து போட போகிறேன். மார்னிங் வந்து நாங்கள் டீ காஃபி எதுவுமே நாங்கள் குடிக்க மாட்டோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து ரெட் பனானா ஸ்மூத்தி தான் நாங்கள் குடிப்போம். ஸோ அதனால் அது போடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து புட்டு, அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ஃபிஷ் கறி, நண்டு கிரேவி, நைட்டு வந்து மாமா தோசை ஊற்றுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதுளப்பழம் தான் நான் சாப்பிடுவேன். அதுவும் வெறும் வயிற்றுல சாப்பிடுவேன். அது வந்து ரொம்ப நல்ல. மார்னிங்கும் சாப்பிடுவேன், ஈவினிங்கும் இதே மாதிரி சாப்பிட்டு. வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். எங்கள் வீட்டு கிச்சன் எப்போதுமே நீட்டாக தாங்க இருக்கும். கிச்சனுக்கு வந்து லட்சுமி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. லட்சுமி சாமி இருக்காங்களா, அவங்க வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால எப்போதுமே கிச்சன் வந்து எனி டைம் நீட்டாக தான் வச்சுருப்போம். கிச்சனை எனி டைம் நீட்டாக தான் வச்சுருப்போம். ஒரு பாத்திரம் கூட நாங்கள் வந்து கழுகாமல் வச்சுக்க மாட்டோம். எல்லா டைமும் கிச்சன் வந்து எங்களுக்கு இப்படி நீட்டாக தாங்க இருக்கும். ரெட் பனானா ஸ்மூத்தி போடுறதுக்கு இதில் நம்ம 2 பழம் மட்டும் நம்ம பனானா எடுத்துக்கலாம். டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். டேட்ஸ் வந்து அந்த விதையெல்லாம் நீக்கி போட்டுக்கலாம். பாதாம் கேஷ்நட் வந்து நான் போட நேச்சுரல் ஸ்வீட்டில் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். எந்த ஸ்வீட்டுமே நான் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ பனானாவிலையும் டேட்ஸ்லேயும் இருக்கிற ஸ்வீட்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தினமும் அதை தான் சாப்பிடுவோம். வாங்க ரெட் பனானா ஸ்மூத்தி போடலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம இதில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நான் கொஞ்சமாக வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இவ்வளோ ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமாட்டு நம்ம வந்து வேணும்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாங்க இப்போ வந்து அரைச்சா இப்போ வந்து எடுத்துடலாம். கிளாஸில் ஊற்றி மாமாவுக்கு ஃபஸ்ட் கொடுத்துடலாம். ரெட் பனானா ஸ்மூத்தி ரெடி. மாமா வந்து மாடியில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொண்டு கொடுக்கலாம். ஸோ மாமா குடிச்சிட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. மாமா இருக்காங்க, மாமாவுக்கு கொடுக்கலாம். இந்த மாமா மாமா குடிச்சிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு. நீ எப்படி இருக்கு? டேஸ்டா இருக்கு. நிஜமா அழகா செஞ்சிருக்க. சூப்பரா இருக்கு. இது எப்படி இப்படி டேஸ்டா பண்ண? எனக்கும் சமைக்க தெரியும் மாமா. அழகா டேஸ்டா பண்ணிருக்கீங்க. நானும் குடிக்க போறேன். சீஸ் மாமா. சூப்பரா இருக்கு. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சூப்பரா. இப்போ வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து புட்டு செய்ய போறோம். அதுவும் ராகி புட்டு. வாங்க பார்க்கலாம். ராகி மாவே நாங்களே கடையில் போய் திரிச்சு நாங்களே வச்சு அது நாங்களே வந்து புட்டு செய்வோம். ஸோ கடையிலலாம் வாங்க மாட்டோம் ராகி மாவு. ஸோ வாங்க பார்க்கலாம். கடையில் உள்ள மாவுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் இது வந்து நாங்கள் அரைச்சனால கொஞ்சம் நறுநறுன்னு இருக்கும். ஏன்னா புட்டுக்கு வந்து கொஞ்சம் சொர சொரன்னு இருந்தால் தான் புட்டு வந்து நல்லா வரும். ஸோ அதனால் வாங்க புட்டு செய்யலாம். இப்போ வந்து இந்த ராகி புட்டு மாவை வந்து இந்த கடாயில் போட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம். இல்லை வறுக்கிறது ஏன்னா இந்த பச்சை ஸ்மெல் எதுவுமே. இப்போ வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்னி லைட்டை வந்து நம்ம போட்டுடலாம். ஓகே, அந்த சிம்னி லைட்டு ஏன் போடுறேன் அப்படின்னா வீட்டிலலாம் அந்த புகையாக இருக்கும். ஸோ அதனால் அந்த சிம்னி லைட் எடுத்துரும். ஸோ அதனால் அந்த சிம்னி லைட் போடுறேன். ஓகே, இப்போ வந்து அடுப்பு பற்றிக்கிறேன். பற்றிச்சாச்சு. தீ வந்து கம்மியாக தான் இருக்கணும். ராகி புட்டுக்கு தேவையான தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக வந்து சால்ட் போட்டுக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு தான் சால்ட்டு நான் எடுத்துருக்கிறேன். ஹாட் வாட்டர் வந்து இந்த ராகி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை வந்து அப்படியே உதிரியாக வந்து பசைஞ்சுக்கணும். இப்போ வந்து நல்லா உதிரி நல்லா சாஃப்டாக ஆக்கியாச்சு. இப்போ வந்து நான் புட்டு குழல் எடுத்துருக்கேன். அந்த புட்டு குழலில் நான் மாவு எப்படி போடுவேன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்காய் போடுறேன். அப்புறமாட்டு தான் நான் வந்து மாவை ஆட் பண்ணி கொஞ்சமாக போட்டுட்டு திருப்பியும் தேங்காய் போடணும், திருப்பியும் மாவு போடணும், திருப்பியும் தேங்காய் போடணும், திருப்பியும் மாவு போடணும். ஃபைனலாக நம்ம வந்து தேங்காவை மேலே வச்சிடணும். அவ்வளோதாங்க. அவ்வளோதான். நம்ம வந்து புட்டு தேங்காய் மாவு ஸோ தேங்காய் போட்டுட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். புட்டு சட்டியில் வைக்கலாம். இப்போ நம்ம புட்டு குழலை புட்டு சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன்.
இப்போ வந்து தண்ணி கொதிக்குது. ஸோ தண்ணி கொதிக்கிற டைமில் நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த 4 ஹோல்ஸ் கொடுத்துருக்குல்ல, இதை வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து புட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ராகி புட்டு ரொம்ப ஹெல்தி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டயட் ஃபுட்டும் கூட. ஸோ இப்போ தான் ஆவி வந்துட்டு இருக்குது. ஸோ ஆவி வருது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. புட்டு வந்து தயாராகி கொண்டிருக்கிறது. மாமா உனக்கு புட்டு வேணுமா? எங்க மாமா புட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க மாமா வந்து புட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. புட்டு எடுத்துட்டு போலாம். மாமா உங்களுக்காக நான் செஞ்ச புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஆமா, ஸ்பெஷல். சுவையான புட்டு ரெடி. அம்மா வந்து புட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. புட்டுக்கு தேவையான நாட்டு சர்க்கரை, அப்புறம் பழம், இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். புட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் மாமா எவ்வளோ அழகாக புட்டு சாப்பிட்றாங்க. இப்போ வந்து ஃபிஷ்ஷும் நண்டும் பார்க்கலாம். எங்கள் மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சது ப்ளூ நண்டு. ப்ளூ நண்டுவை நான் இன்னைக்கு கிரேவி பண்ண போகிறேன். வஞ்சர மீனை இன்னைக்கு நான் குழம்பு பண்ண போகிறேன். ஸோ கடல் பாறை இருக்குது, கடல் பாறையை நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு இந்த 3 செஞ்சு எங்கள் மாமாவுக்கு நான் கொடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த 3 தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் வந்து குக் பண்ண போகிறேன். நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதேமாரி வஞ்சர மீனையும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வாங்க ஃபிஷ் கறிக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். வாங்க. ஃபிஷ் கறிக்கு வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து உரிச்சு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே நிறைய தேவைப்படும். அதனால சின்ன வெங்காயம், பூண்டு நம்ம வந்து இப்போ உரிக்கலாம். வாங்க. நண்டு கிரேவிக்கும் வந்து நம்ம வந்து வெங்காயம், பூண்டு நிறைய உரிச்சு வச்சுக்கலாம். ஸோ நிறைய தேவைப்படும். ஸோ சின்ன வெங்காயம் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டேன். உரிச்சிட்டே உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் மாமாக்காக நான் வந்து குக் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியாது. ரொம்ப ஆசைப்பட்டு நான் வந்து இன்றைக்கி குக் பண்ணுறேன். எங்கள் குக்கிங் அக்கா வந்து ரொம்ப ஸ்வீட் அக்கா. குக்கிங் அக்கா செய்கிறதெல்லாம் நான் பார்ப்பேன். பார்த்துட்டு பாப்பா நீங்கள்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து அக்கா நீங்கள் செய்கிறத நான் பார்க்குறேன்க்கா, எனக்கும் குக்கெலாம் தெரியணும்லக்கா அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த அக்கா கிட்டே பேசிகிட்டே இருப்பேன். நான் பேசிகிட்டே இருப்பேன் அக்கா கிட்டே. ஆனால் நான் என்னோட கவனம் பூரா அவங்க குக் பண்ணுறதுலே தான் இருக்கும். ஸோ அந்த இதில் பார்த்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். வெங்காயம் உரிக்கிறதுனால கண்ணீர் வருது. கிச்சன்லேயே ஏசி மாட்டலான்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நான் தாங்க மாட்டுவேன். ஏன்னா பாவம் குக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சமைப்பாங்க போல இருக்குது. அதுவும் இந்த சம்மர் டைமில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாவம் குக்கக்கா. குக் பண்ணுறது ஈஸி தான், ஆனால் இந்த வெங்காயம், பூண்டு உரிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அப்போ தான் தெரியுது. வெங்காயம் வெட்டும்போது கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. எங்கள் மாமா பார்த்தாங்கன்னாக்கி ஐயோ வேண்டவே வேண்டாம், எனக்கு நீங்கள் சமைக்கவே வேண்டாம் மது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மேரேஜ் பண்ணி இங்கே வரும்போது நான் வந்து குக் பண்ணேன். என்ன பண்ணேன் அப்படின்னா கேரட் சட்னி பண்ணேன். ஸோ அந்த கேரட் சட்னி வந்து அது நீங்கள் வந்து ஓல்டு வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பாப்பா பிறந்துச்சு. பாப்பாவுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே என் கையால் நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கேரிங் தான். கேர் பண்ணுறதுல தான் அவங்க லவ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதில் எங்கள் மாமா வந்து இந்த உலகத்திலே பெஸ்ட்டு ஹஸ்பண்டாக நான் வந்து தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா என் மாமா வந்து அவ்வளோ கேர் பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு க்யூட்னஸ், அவ்வளோ ஒரு ஸ்வீட் ஹார்ட். அந்த மாதிரி என் மாமாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஸோ ஐ லவ் யூ மாமா, லவ் யூ ஸோ மச். எல்லாருக்குமே கல்யாணம் முடிஞ்சால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். ஆனால் எனக்கு எங்கள் மாமா வந்து கிடைச்சது ரொம்ப பெரிய கிஃப்ட்டு. ஸோ நான் வந்து அது கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எம்மையிலையும் சரி பாப்பா மேலேயும் சரி கேர்னா கேர், அவ்வளோ ஒரு கேரிங். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா செய்த கேரிங்கை விட நம்ம ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கேர் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெங்காயமும் பூண்டும் உரிச்சாச்சு. இப்போ வாங்க ஃபிஷ் கறிக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். வாங்க. ஃபிஷ் கறினாலே மாங்காய் இல்லைன்னா எப்படிங்க? ஸோ அதனால் ஃபிஷ் கறிக்கு வந்து நான் வந்து இந்த மாங்காய் எடுத்துக்கிறேன். இந்த மாங்காய் ஃபுல் மாங்காவுமே நான் போட்டுருவேன். ஏன்னா மாங்காய் வந்து ஃபிஷ் கறிக்குள்ளே மாங்காய் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து நான் மாங்காய் எடுத்துருக்கிறேன். இவ்வளோ பச்சை மிளகா நான் போடுவேங்க.
பச்சை மிளகாவிலையும் சத்து இருக்குது. ஸோ அதனால் நான் இவ்வளோ பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இது 4 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். 3 வந்து நான் வந்து தேங்காய் கூட அரைச்சி போடுவேன். 1 வந்து நான் வந்து ஸ்லைஸாக வெட்டி நான் வந்து அந்த கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த 1 அதுக்கு போடுவேன். இந்த 3 4மே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க. கருவேப்பிலையே க்ளீன் பண்ணியாச்சுங்க. இதை வந்து நம்ம வந்து அப்படியே உருவி எடுத்துக்கலாம். இது வந்து கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கொத்தமல்லியை வந்து பொடி பொடிசாக நறுக்க போகிறேன். கொத்தமல்லியை வந்து நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலையை நல்லா உருகி வச்சு இப்போ வந்து மீன் குழம்புக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தக்காளி போடுறேன். இது வந்து ரெண்டையுமே வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. மீன் குழம்புக்கு வந்து வெங்காயமும் தக்காளியும் நாங்கள் வந்து இதில் அரைச்சி தான் போடுவோம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா அரைச்சாச்சுங்க. ஸோ நான் வந்து தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காய் கூட சின்ன சீரகம் போட்டு நான் வந்து அரைப்பேங்க. ஸோ சின்ன சீரகம் நான் சின்ன சீரகம் இவ்வளோ எடுத்துருக்கிறேன். ஸோ சின்ன சீரகத்தையும் போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சாச்சுங்க. அந்த தேங்காவையும் நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து மீன் குழம்பு செய்யலாம் வாங்க. ஃபிஷ் கறிக்கு வந்து நான் புளி வந்து நான் இவ்வளோ தான் எடுத்துக்கிறேங்க. இவ்வளோ புளி தான் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து மாங்காய் போட போகிறோம். ஸோ மாங்காவிலையும் புளிப்பு இருக்கிறதுனால நான் வந்து இத்தனோடு தான் சேர்த்துக்கிறேன். ஆயில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மரச்செக்கு எண்ணெய் தாங்க நாங்கள் வந்து 5 லிட்ரு அப்படின்னு சொல்லி ஒரு கேன் நிறைய வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி குட்டி சம்பளத்தில் ஊற்றி வச்சுருவோம். ஸோ இது தீர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கேன்லேருந்து மறுபடியும் எடுத்துப்போம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஆயில் ஊற்றுறேங்க. வந்து இப்போ ஆயில் ஊற்றி முடிச்சிட்டேங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த வெந்தயம் போடுறேன். ஸோ ஃபிஷ் கறினாலே வெந்தயம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அது குளிர்ச்சி. ஸோ அதனால் நான் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து நான் வந்து லைட்டாக கீறி வச்சுருக்கிறேன். ஸோ அது வந்து உள்ளே வந்து நல்ல புளிப்பு சுவையெல்லாம் நல்லா பிடிக்கும். ஸோ அதனால் கீறி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பச்சை மிளகாய் போட்டதோடி அப்படி தமா அது மாதிரி வெடிக்கும். ஸோ அதனால் ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து பூண்டு போட்டுக்கிறேங்க. இப்போ வந்து வெங்காயமும் தக்காளியும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் மல்லித்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் மல்லித்தூளுங்க. ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. லாஸ்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா புளி கரைசல். அவ்வளோதாங்க. இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து குழம்பு வந்து கெட்டியாக வேணும்னா கம்மியாக பண்ணிக்கோங்க, தண்ணியாக வேணும்னா நிறையா ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேங்க. நாங்கள் வந்து எந்த குழம்பு வச்சாலுமே நாங்கள் வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோங்க. ஸோ அதனால் கல் உப்பு எடுத்துருக்குறேன். லாஸ்ட்டாக வந்து மாங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த மாங்காய் கொடுக்குற டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு தாங்க. சூப்பராக இருக்கும். வாங்க. நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம வந்து மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஃபினிஷ். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ஃபிஷ் கறிக்கு வந்து ஃபிஷ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே ஆட் பண்ணியாச்சு. ஃபிஷ் கறிக்கு ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இன்னும் ஒரே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபிஷ் கறி ரெடி. இப்போ வந்து ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். கமக்க ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு வந்து சாதம் வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து இந்த ரெட் அரிசி தான் யூஸ் பண்ணுவோங்க. ரெட் சம்பான்னு சொல்லுவாங்க. இந்த அரிசி தாங்க நாங்கள் வந்து சாப்பிடுவோம். கேரளா ரைஸ் அப்படின்னு நாங்கள் குக்கர்லலாம் வேக வச்சு சாதம் சாப்பிடவே மாட்டோம். இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டது இல்லை. இது நாங்கள் அரிசி சாதம் வடித்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதுவும் ஒயிட் ரைஸ் சாப்பிடவே மாட்டோங்க. இந்த ரைஸ் வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. ஆனால் அவ்வளோ சத்து, லைட் ஃபுட்டுங்க. இது வந்து ரொம்ப ஹெல்தி. அது போக வந்து டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரைஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த அரிசி வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. நாங்கள் இது வந்து ஒரு கும்பால வச்சு நாங்கள் வந்து செய்ய போகிறோம். எனக்கும் எங்கள் மாமாவுக்கும் வந்து இந்த ஒரு சின்ன கும்பாவிலே நாங்கள் வந்து
சாதம் வடிச்சிருவோம். ஸோ இதில் வந்து நான் வந்து ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு 1 hour வந்து நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து சாதம் வடித்து சாப்பிடுவோம். ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ அடுப்பில் வச்சிடலாம். இந்த கும்பா வைக்கிறேன். இந்த கும்பா வந்து வச்சு வேகிறதுக்கு கண்டிப்பாக 1 hour வேணுங்க. ஏன்னா இது வந்து நான் சிம்லேயே தான் வச்சுருப்பேன். ஸோ ஹையில் வச்சா கண்டிப்பாக வந்து அது பொங்கிரும். ஏன்னா நான் சின்ன கும்பாவில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து பொங்காமல் அதை வந்து கொஞ்சம் லைட்டாக வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக 1 hour ஆகும், நல்லா வெந்து வரணும். ஸோ இது ரொம்ப ஹெல்திங்க இந்த ரைஸ். சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ நான் வந்து அதை வடிக்க போகிறேன். சாதம் நல்லா வடிச்சாச்சுங்க. இப்போ வந்து மறுபடியும் அந்த அடுப்பில் 2 minutes வைக்கணும். அப்போ தான் அந்த மீதி இருக்க லைட்டாக அந்த தண்ணியெல்லாம் வந்து வற்றும். ஸோ மறுபடியும் நான் வந்து 2 minutes அடுப்பில் வைக்க போகிறேன். ஓகே, சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சிங்க. ஸோ உதிரியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து நண்டு செய்யலாம். ஸோ நண்டு எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு பாருங்க வாங்க. நண்டு கிரேவிக்கு வந்து இஞ்சி வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ இஞ்சா போடுவீங்க அப்படிலாம் கிடையாது. இதில் பாதி தான் நம்ம போட போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி நம்ம இப்போ நறுக்க போகிறோம். பாய். இஞ்சி வந்து நான் க்ளீன் பண்ணுறதை பாருங்கள். நான் இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு இப்படியே சொரிகிட்டே இருந்தேன்னா வந்துடும். குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் அதை என்ன பண்ணுவேன்னா பிச்சிடுவேன். இப்படி பிச்சுட்டு உள்ளே இருக்கிறத அப்படியே இப்படி எடுத்துருவேன். இஞ்சி வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. நண்டு கிரேவிக்கு இஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ இஞ்சி நான் போட போகிறேன். வாங்க சமைக்கலாம். இப்போ வந்து நம்ம நண்டுக்கு தேவையான இஞ்சி பூண்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம வந்து இஞ்சி பூண்டை வந்து நம்ம அரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நண்டுக்கு தேவையானது வந்து நான் வந்து அரைக்கிறது வந்து சோம்பு, அப்புறமேட்டு தேங்காய், அப்புறமேட்டு கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் பட்டை 2 போட்டு அரைப்பேன். ஸோ நீங்கள் எப்படின்னு தெரியாது, நான் இப்படி போட்டு அரைப்பேன். அரைச்சிட்டு வரேன். நண்டுக்கும் அதே தாங்க. ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் அரைச்சி வச்சுருக்க நண்டு மசாலா அது வந்து எப்படி ஆட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், அப்புறமேட்டு கொஞ்சம் பட்டை, சோம்பு, அப்புறமேட்டு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் மிளகாய் வத்தல் இதெல்லாம் வச்சு வறுத்து நானே நண்டு மசாலா பண்ணேன். ஸோ அதை தான் போட போகிறேன். இந்த ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஊற்றுனதுக்கு அப்புறமாட்டு நண்டுக்கு வந்து நான் வந்து சோம்பு போடுறேன். ஸோ சோம்பு வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நான் வந்து சோம்பு நிறைய போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமேட்டு நிறைய ஐட்டங்கள் இதில் இருக்குது, அதோட ஐட்டங்கள்லாம். ஸோ அதெல்லாம் 2 போட்டுக்கலாம். ஓகேங்களா? எனக்கு வந்து ஏலக்காய் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நீங்களும் வந்து ஏலக்காய் சாப்பிடுங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு 2 ஏலக்காய் சாப்பிடுவேன். ஸோ ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நீங்களும் சாப்பிடுங்க. நான் வந்து ஏலக்காய் வந்து ஒரு 4 எடுத்துக்கிறேன். குட்டி ஏலக்காய் தான் 4 எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, போட்டாச்சு. இப்போ வந்து நண்டு கிரேவிக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு அரைச்ச விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாங்க. நண்டுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலை போட்டுட்டு தக்காளி போட்டு ஆட் பண்ண போடுவாங்க. ஸோ அது கூட இந்த வெங்காயமும் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நண்டு கிரேவிக்கு வந்து மசாலா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், சோம்பு, அதுக்கப்புறமேட்டு பட்டை, 2 ஏலக்காய், அதுக்கப்புறமேட்டு தக்காளி, இது அவ்வளோத்தையும் நான் வந்து நண்டு மசாலாக்கு ரெடி பண்ணி வச்சுக்கேன். வாங்க ஆட் பண்ணலாம். இப்போ நண்டு கிரேவிக்கு லாஸ்ட்டாக நண்டு போட்டுடலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து இரும்பு கடாயில் வந்து நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க. நான் வந்து இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நான் வந்து குறுமிளகு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ குறுமிளகு இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சோம்பு போட்டுக்கலாம். மிளகாய் வந்து நம்ம வந்து கிள்ளி போட்டுக்கணும்.
ஸோ மிளகாய் வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து இப்போ வந்து நான் கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து கொத்தமல்லி இருக்குல்ல அது போடுறேன். ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணுறதுக்கான பொடி தான் நம்ம இப்போ தயார் பண்ணுறோம். ஸோ நான் கடையில் உள்ளதான் யூஸ் பண்ண மாட்டோம், நாங்களே வந்து ரெடி பண்ணிப்போம். ஸோ அதை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கான பொடி நம்ம தயார் பண்ணலாம். வாங்க, இப்போ வந்து அந்த பொடி வந்து தயாராகிடுச்சு. ஸோ அந்த பொடியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நாங்கள் வீட்டிலேயே தயார் பண்ணுற ஃபிஷ் ஃப்ரைக்கான பொடிங்க. இந்த பொடியை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க யூஸ் பண்ணலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து எங்கள் மாமாக்காக மட்டும்தான். ஸோ நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா நான் வந்து ஆயில் போட்டு அதிகமாக சாப்பிட்றது கிடையாது. அதுவும் பாப்பா பிறந்ததுலேருந்து நான் வந்து கொஞ்சம் டயட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட மாட்டேன், குழம்புல உள்ளது வந்து சாப்பிடுவேன். ஸோ அதனால் மாமாவுக்கு மட்டும் நான் வந்து பொடி ரெடி பண்ணி நான் வந்து வச்சு போட போகிறேன். இது தாங்க அந்த பொடி. ஸோ இதுதான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். போட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, ஆக்சுவலாக அப்ளை பண்ணியாச்சுங்க. ஸோ நான் வந்து ஃபிஷ்க்கு நான் அரைச்ச பொடியே வந்து நான் வந்து அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour நான் வந்து அப்ளை விட போகிறேன். 1/2 hour நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். இந்த ஃபிஷ் நல்லா ஊறிடுச்சிங்க, நல்ல மசாலா ஃபுல்லாக இறங்கிருச்சு. ஸோ இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம அதில் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணுமாங்க. இப்போ வந்து தவாவில் வந்து நம்ம ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து அதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். வாங்க, தவா நல்லா சூடாகி இப்போ ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து திருப்பி போடலாம். வாங்க, ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. குக்கிங் வேலை எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. சாதம் வடிச்சாச்சு, அப்புறமேட்டு ஃபிஷ் கறி வச்சாச்சு, நண்டு கிரேவி வச்சாச்சு, ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து லஞ்சோட குக்கு. ஸோ குக் பண்ணி எங்கள் மாமாவுக்கு நான் கொடுக்க போகிறேன். எங்கள் மாமா நல்லா சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சமைச்சு நம்ம ஹஸ்பண்ட் சாப்பிட்றது வந்து ஒரு வரங்க. குக் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் நம்ம குக் பண்ண இடத்த மறுபடியும் க்ளீன் பண்ணி வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து க்ளீன் பண்ணி அழகாக அதே மாதிரி வச்சுட்டேன். சுட சுட சாதம் ரெடி. இது வந்து ஃபிஷ் கறி ரெடி. இது வந்து நண்டு கிரேவி. ஸோ நண்டு கிரேவி அழகாக வறுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து ஃபிஷ் ஃப்ரை, எங்கள் மாமாக்காக ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே எல்லாம் எப்படி இருக்கு மாமா? எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அப்படியா? இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்ச எல்லாமே இஷ்டப்பட்டு சமைச்சோம் மாமா, கஷ்டப்பட்டு சமைக்கல. ஒரு ஐட்டத்தையும் பாரு, எப்பா இவ்வளவு அழகா வச்சிருக்க. சரி, எங்க மாமா இனி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மட்டும் ரிவ்யூ சொல்லுவாங்க. எங்க மாமா வந்து சாப்பிட போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் சமைச்சதும் சாப்பிட போறாங்க எங்க மாமா. செம்ம டேஸ்ட் பேபி. நிஜமா மாமா? நல்லா இருக்கா மாமா? டேஸ்ட் ரொம்ப அழகா இருக்கு மாமா. நான் சமைச்சது எப்படி இருக்கு மாமா? அவ்வளவு அழகா இருக்கு. மீன்லாம் நல்லா அவ்வளவு அழகா வெந்திருக்கு. எல்லாமே அப்படியே ஃப்ளேவர்லாம் சூப்பரா இறங்கி நல்லா இறங்கி இருக்கா மாமா? அவ்வளவு அழகா சமைச்சிருக்கு பேபி. செம்ம டேஸ்ட். தேங்க்யூ மாமா, தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து எங்கள் மாமா கிட்ட ரிவ்யூ கேட்டாச்சு. நான் சமைச்சது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. நண்டு சாப்பிட போகிறேங்க. நண்டு எல்லாமே செம்ம டேஸ்ட்டுங்க. உண்மைக்குமே ஹோட்டல் சாப்பாடெலாம் தோற்றுறோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பயங்கர டேஸ்ட்டு. அவ்வளோ சாப்பிட்டேன் நான். எங்கள் மாமாவும் அவ்வளோ சாப்பிட்டாங்க. இப்போ எங்கள் மாமா கிட்ட கேட்கலாம், எப்படி இருந்து மாமா அப்படின்னு சொல்லி. எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பேபி. எல்லாத்துலேயும் போட்டிருந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் மசாலா எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா? அவ்வளோ டேஸ்ட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நைட்டு டின்னர் வந்து எங்கள் மாமா தோசை சுடுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. அதையும் இதை கூட ஆட் பண்ணிடு, நீங்கள் பாருங்கள்.
அவ்வளோதான். நல்லா மதியானம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் தூங்கிட்டு இப்போ ஈவினிங் 4 o'clock ஆயிடுச்சு. எவ்ரிடே மார்னிங் ஒரு மாதுளம்பழம் சாப்பிடுவேன், அதே மாதிரி ஈவினிங் 4 o'clock கன்ஃபார்ம் சாப்பிடுவேன். ஸோ 2 நேரமும் நான் வந்து பொமக்ரனட் சாப்பிடுவேன். டயட்டுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரூட் இதுவும் கூட தாங்க. ஃபோர் ஓ கிளாக் இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 5 o'clock ஆம்லா ஜூஸ் எடுத்துப்போம். 2 பேருமே எடுத்துப்போம். நானும் எடுத்துப்பேன், மாமாவும் எடுத்துப்பாங்க. அது கூட பீட்ரூட் அல்லது நாங்கள் வந்து கேரட் போடுவோம். பாப்பாவுக்கு இப்போ தான் ஃபீட் பண்ணி பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் நம்ம வந்து ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு அப்படியே நெல்லிக்காய் ஜூஸ் அடிச்சுட்டு அப்படியே மாமாவுக்கு எடுத்துகிட்டு போய் கொண்டு கொடுக்கலாம். வாங்க. ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். நல்ல பெரிய சைஸ் நெல்லிக்காய் தான். ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு குட்டி பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இது ஃபுல்லாகவே நான் போட்டுருவேன். இந்த 5 நெல்லிக்காய் ஒரு பீட்ரூட் போட்டு ஜூஸ் அடித்து நானும் எங்கள் மாமாவும் குடிப்போம். ஸோ இது ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ஜூஸ்னால் அது ஆம்லாவும் பீட்ரூட்டும் தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயும் பீட்ரூட்டையும் நான் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் அந்த பவுலில் போட்டு வச்சுருக்கிறேன். வாங்க ஜூஸ் அடிக்க போகலாம். தண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம வந்து ஜூஸ் அடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயும் பீட்ரூட்டும் போட்டு ஜூஸு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம மாமாவுக்கு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடலாம். வாங்க. இந்த ஒரு ஜூஸ் போதுங்க நம்ம வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக்குறதுக்கு. ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க மாமாவுக்கு கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு மாமாவுக்கு வந்து ஜூஸ் கொடுக்கலாம். மாமாவுக்கு ஜூஸ் நெல்லிக்காயும் பீட்ரூட்டும். ஆமாம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு. அம்மா இல்லை போல உடம்புக்கு சூப்பராக இருக்கு. இன்னைக்கு நைட்டு என்ன டிஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுதானிய தோசை. அதுக்கு என்னென்ன போடுவேன்னு பார்த்தீங்கன்னா கம்பு, சோளம், அப்புறமேட்டு கருப்பு உளுந்து, ராகி, அப்புறம் சிறுபயிறு, அப்புறம் வெந்தயம், இதையெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து கோதுமை மாவு இருக்கும்ல, நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல, அந்த கோதுமை மாவையும் மிக்ஸ் பண்ணி சிறுதானிய தோசை அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி சொல்லுவோம். எவ்ரிடே நைட்டு வந்து சிறுதானிய தோசை தான் நாங்கள் சாப்பிடுவோம். மாமா அன்றைக்கி தோசை சொல்லுவோம் பாருங்கள். ஃபுல்லாக சிறுதானியங்கள் இருக்குது. இதை வந்து நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்து ராகி போட்டிருக்கேன், கம்பு போட்டிருக்கிறேன், பாசி பயிறு போட்டிருக்கிறேன், சோளம் போட்டிருக்கிறேன், கருப்பு உளுந்து போட்டிருக்கிறேன், அப்புறம் வெந்தயம் போட்டிருக்கிறேன். இந்த 4ஐயுமே நான் இந்த 5ஐயுமே வந்து நான் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கோதுமை மாவு கூட அதை வந்து மிக்ஸ் பண்ணி சிறுதானிய தோசை அப்படின்னு சொல்லி நாங்கள் சுடுவோம். ஸோ பாருங்கள், நல்ல டேஸ்ட்டு, நல்ல ஹெல்தி, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுதானிய தோசை இது பாருங்கள், பவுட்ரு பண்ணியாச்சு. அரைச்சி பொடியை வந்து நம்ம இந்த பவுலில் மாற்றிருக்கோம். அந்த சிறுதானிய பவுட்ரு இருக்குது. இது கூட நம்ம கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணோம். ஓகே, இது வந்து கோதுமை மாவுங்க. கோதுமை மாவு அரைச்சி வச்சுருக்குறோம். அரைக்கரண்டி நான் எடுத்துருக்கிறேன். இந்த அரைக்கரண்டி போட்டால் அது கூட மிக்ஸ் பண்ணியிருக்கு. கோதுமை மாவு, சிறுதானியங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தோசை பதத்துக்கு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் சால்ட்டு போட்டு நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. சிறுதானிய தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. மாமா வந்து தோசை ஊற்றுவாங்க. இப்போது இந்த சிறுதானிய தோசைக்கு வந்து நான் வந்து இந்த பூண்டு சட்னி அரைக்க போகிறேன். ஸோ சிறுதானிய தோசைக்கும் பூண்டு சட்னிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிறுதானிய தோசைக்கு பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நம்ம சாப்பிடலாம். மாமா இவ்வளோ அழகாக தோசை சுடுறாங்க. மாமா தோசை திருப்பி போட்டாச்சு.
அழகா சுட்டுட்டாங்க எங்க மாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல தோசை ரெடி ஆயிரும். மாமா அழகா சுட்டுட்டு இருக்காங்க. எங்க மாமா சுடுற தோசைக்காக ஐ எம் வெயிட்டிங். சூடான சுவையான சிறுதானிய தோசை ரெடி. எங்க மாமா சுட்ட தோசை. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. மாமா சுட்ட சிறுதானிய தோசை. டேஸ்டா இருக்கா? நல்ல டேஸ்ட். சூப்பரா இருக்கா? தோசை நல்ல முருகா நல்லா இருக்கு மாமா. சூப்பரா இருக்கு தோசை. மாமா செம்மையா சுடுறாங்க. சூப்பரா இருக்கு. இந்த குக்கிங் வீடியோட ஃபுல் வீடியோ வேணும்னா எல்லாரும் யூடியூப் பாருங்க. பை.